ஹாய் லேர்னர்ஸ். டுடே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பைத்தன்ல உள்ள பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் லூப்ல நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு ஐட்ரேஷனா போயிட்டு இருக்கிறோம். ஒரு பர்ட்டிகுலர் கண்டிஷன்ல நம்ம ரீச் ஆயிட்டோம். இதுக்கு மேல அந்த ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அகெயின் அந்த ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆக வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அந்த ஃபார் லூப்ப நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு தான் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளுடைய லிஸ்ட்ல நான் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்து எனக்கு ஒரு ஈவன் எலிமெண்ட்ஸ் கூட இந்த லிஸ்ட்ல வரவே கூடாது. இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஸோ ஒரு ஈவன் எலிமெண்ட் வந்துட்டுனா கூட, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஈவனா, ஆடா அப்படின்னு நான் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா என்னுடைய கொஸ்டின் என்னது? என்னோட லிஸ்ட்ல ஒரு எலிமெண்ட் கூட ஈவன் எலிமெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப நம்ம இத ப்ரோகிராம்ல பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்ல நான் ஐட்ரேட் பண்றேன். ஃபார் ஐ இன் லிஸ்ட் 1. ஸோ இந்த என்ஹான்ஸ் ஃபார் லூப் நான் யூஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இஃப்ல நான் போஸ் மாடுலோ ஆப்பரேட்டர் 2 ஈக்குவல் டூ 0 அப்படின்னு குடுக்குறேன். அதாவது என்னுடைய எலமெண்ட்ட நான் 2ஆல டிவைட் பண்றேன். ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்குறேன். அப்படின்னா என்ன மீனிங்னா, இது ஈவன் எலமெண்ட்ஸா இல்லையான்னு செக் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் எனக்கு அதுல ஒரு ஈவன் எலமெண்ட் கிடைச்சுட்டு அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம குடுத்துட்டு பிரேக் ஆயிரலாம். ஏன்னா பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஃபார் லூப்புக்குள்ள நம்ம வர முடியாது. ஸோ அதனால ஒன்ஸ் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கன்டெய்ன்ஸ் ஈவன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு குடுத்துடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நம்ம பிரேக் குடுக்கணும். இப்ப நம்ம இத ரன் பண்ணலாம். இத ரன் பண்ணா நமக்கு வந்து கன்டெய்ன்ஸ் ஈவன் எலிமெண்ட்ஸ் வரும். இத இப்ப நம்ம பிரேக்கே குடுக்கல அப்படின்னாலும் கன்டெய்ன்ஸ் ஈவன் எலிமெண்ட்ஸ் தான் வரும். இப்ப இதுல என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப மிச்சமாகும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் டீபக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இப்ப பாருங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்குது, செக் பண்ணுது. ஸோ இது ஈவன் இல்ல. அகைன் ஃபார் லூப் அடுத்த ஐட்ரேஷன் போகுது. இப்ப அடுத்த எலிமெண்ட் 19. ஸோ செக் பண்ணுது. இதுவும் ஈவன் எலிமெண்ட் இல்ல. ஸோ அகைன் அடுத்த ஐட்ரேஷன். ஸோ இப்ப 30. இது ஈவன் எலிமெண்ட். ஸோ உள்ள வருது. இப்ப எனக்கு ஈவன் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வொர்க் ஆகும். இத்தோட எனக்கு பிரேக். ஸோ பிரேக் என்ன பண்ணுதுன்னா, இந்த 30க்கு அப்புறம் இருக்கிற 11, 29 எதையுமே செக் பண்றதுக்கு ஃபார் லூப்ல அடுத்த ஐட்ரேஷன் போறதுக்கு அது அலோவ் பண்ணாது. இப்ப பார்த்தீங்கன்னா, மொத்தத்துல என்னுடைய ப்ரோகிராம் எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிரும். இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸிகியூஷன நம்ம ஃபார் லூப்ல அடுத்த ஐட்ரேஷன் போக வேண்டாம். என்னோட கண்டிஷன் ரீச் ஆயிருச்சு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அத ஸ்டாப் பண்ணி ஃபார் லூப்ப விட்டு வெளிய கொண்டு வர்ற கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா பிரேக். ஸோ இது மூலமா நமக்கு அவுட்புட் பிரேக் யூஸ் பண்ணாலும் அதுதான். யூஸ் பண்ணலனாலும் நமக்கு சேம் அவுட்புட். ஆனா என்னன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ எப்பவுமே ஒரு ப்ரோகிராமோட எக்ஸிகியூஷன் டைம கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸிகியூஷன் டைம் வந்து இப்போ ரொம்ப மிச்சமாகும். ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க? பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றாங்க. ஓகே. தேங்க் யூ.